அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், எடப்பாடி பழனிசாமி சிரிப்பு தான் சார் வருது. அவர் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா 10,000 ரூபாய் வந்து கருணை தொகையா கொடுப்பேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. முதல்ல முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 1000 ரூபாய் கொடுப்பேன் மகளிர் உரிமை தொகை அப்படின்னும் பொழுது அது பாசிபிளே இல்லை, எப்படிங்க அது பண்ண முடியாது, அதெல்லாம் நடக்காது சும்மா அப்படின்னாங்க. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிட்டு இருக்கோம். இப்போ வந்து 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். 3 மாதத்துக்கு சேர்த்து 2 மாதம் கோடைக்கான சிறப்பு ஒரு தொகையாக வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவர் இங்கே 5,000 இப்போ வந்து 10,000 கருணை தொகை அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பொங்கலுக்குமே வந்து கட்டாயமாக 1000 ரூபாய் வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு. இது மேனிஃபெஸ்டோ அப்படின்றது எப்போவுமே டிஎம்கே வந்து வெளியிட்ட பிறகு அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி சின்னதாக எடிட் பண்ணி வந்து விடுறதா இவங்க வழக்கம். இப்போ எது அப்பப்போ போகிற போக்கில் 2 2 3 3 அப்படியே சொல்லிட்டே போகிறாங்களே, என்ன பதட்டமா இல்லை என்ன அது? இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்கன்னா, அதாவது தன்னிச்சையாக திமுக தேர்தல் அறிக்கைக்கு முன்பாகவே இவர்கள் வந்து அறிவிப்புகள் வெளியிடுறாங்க, வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அப்படின்னாலே எந்த லட்சத்தில் இருக்குங்கிறது வந்து அவர் கொடுக்கும்போதே தெரியுது. 10,000 ரூபா வந்து ஆட்சிக்கு வந்தோன்னே தரேன் அப்படின்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தமிழ்நாட்டில் 2,35,00,000 கார்டு இருக்குது அப்படின்னா 23,000 கோடி வந்து உடனடியாக 23,000 கோடியா 2 லட்சம் கோடி பக்கத்தில் இல்லை வருது. 10,000 வச்சோம்னா என்ன ஆகுது கணக்கு? அப்பா இதுக்கு இவர் எப்படி கொடுக்க போறாரு? தமிழ்நாடு ஆக்சுவலி நாட் பாசிபிள்ன்ற மாதிரியா சார்? இல்லை, இது அதாவது நீ சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா? கால்குலேட்டர் கணக்கு போடலாம் போல இருக்கு எனக்கு. இது எப்படிங்க 2,35,00,000 கார்டுக்கு எப்படிங்க 10,000 ரூபா கொடுப்பாங்க? இப்போ 1,31,00,000 பேர் மகளிர் பயன்பெறாங்க அப்படின்னா வந்து ஒரு மாதம் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது 3 மந்த்ஸ்க்கான அமௌண்ட்டாக இது வந்து பார்க்கப்படுது இல்லையா? 1,31,000 மகளிருக்கு வந்து இப்போ 5,000 ரூபாய் போட்டதுன்றது இல்லை. இந்த 5,000 இது வந்து 6,500 கோடி ரூபா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது கணக்கு. நமக்கு அது 2,000 ரூபாய் கோடை கால சிறப்பு தொகை 3 மாசத்துக்கும் சேர்த்து வந்து நம்ம போடுறாங்க. அதுக்கு எதுக்காக போடுறாங்க? இவங்க வந்து ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் போட்டு நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. திமுக தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. இந்த நேரத்தில் வந்து உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வழக்கு வரும்போது உச்சநீதிமன்ற நீதிபதி இந்த மாதிரி வந்து மக்களுக்கு பணம் கொடுக்குறதெல்லாம் வந்து தவறான விஷயம்னு சொல்லி கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அவர் அந்த கேஸை லிஸ்ட் பண்ணும் போதே உணர்ந்து கொண்டு தான் திமுக, குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் ரொம்ப நுட்பமாக வந்து என்ன பண்ணிட்டாரு, முன்கூட்டியே அந்த வழக்குகளில் ஏதாவது தீர்ப்பு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் தடையிடை கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக பணத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். யாருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து காலையிலே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியாவில் சொன்னார். அப்போ அடுத்த வாரம் வரப்போது இவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு இந்த முடிவு எடுத்தார். ஏன்னா என்றால் ஒருவேளை இந்த தீர்ப்பு வந்திருந்தா இந்த 3,000 ரூபா வந்து இந்த கடந்த மாதத்துலேருந்து 15ஆம் தேதி வந்து கிரெடிட் ஆக வேண்டிய பணத்தை வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. இதன் மூலம் வந்து எவ்வளோ தாய்மார்களுக்கு தொந்தரவு, இதை நம்பி வந்து கடை வாங்கியிருப்பாங்க, இதை நம்பி வந்து ஒரு சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்துருப்பாங்க, இதை நம்பி எவ்வளவோ செலவுகளை வச்சுருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வேலையை வந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் செஞ்சாங்க, ஒரு வழக்கறிஞரை வச்சு. ஒருவேளை வந்து அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி எவ்வளவோ வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது இந்த வழக்கை மட்டும் உடனடியாக லிஸ்ட் பண்ணி எடுத்து கொண்டு வரும்போதே இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. நீ எம்கே ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு தான் முன்கூட்டியே உணர்ந்து வந்து டக்குன்னு வந்து முடிச்சிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. அதாவது தான் ஒரு வேலையை செய்ய அது பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறின கதையாக வந்து இன்றைக்கி ஆயிடுச்சு. இப்போ வந்து மக்கள் மத்தியில் அடுத்த 3 மாதங்களுக்கான பணத்தையும் கையில் கொடுத்தாச்சு, கோடைக்கால சிறப்பு தொகையும் கொடுத்தாச்சுங்கும்போது மக்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது? அப்போ நான் அதை தரேன் இதை தரேன்னு சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி 10,000 ரூபா தரேன்னு சொல்கிறாங்க. 10,000 ரூபா அனைத்து ரசனையும் அடங்குங்கிறாரு. எப்படி யார்கிட்ட வந்து பணம் தர முடியும் உங்களால்? அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் அவர்கள் வந்து பணம் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவர்கள் ஆளக்கூடிய மாநிலம், அதுக்கு பணம் எடுத்து நம்மகிட்ட வரியை வாங்கி கொடுப்பாங்க. எந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க? கஜா புயலுக்கு நீங்கள் கேட்ட தொகை எவ்வளவு, அவங்க கொடுத்த தொகை நீங்கள் எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்திலே எடுத்துக்கங்களேன். இப்போ பல புயல்கள் வந்து அந்த காலத்தில் வந்துச்சு. அந்த நேரத்தில் அவர்களுக்கு கேட்ட வந்து இயற்கை இடர்பாடுகளுக்கு அவர்கள் வந்து தேசிய பேரிடர் அறிவிச்சாங்களா? கிடையாது. அறிவிக்காமலேயே பணமும் தரலை. குழு ஆய்வு பண்ணிவிட்டு அவர்களுக்கு கேட்ட தொகையை விட வந்து மிக குறைவாக 5 விழுக்காடு தான் வந்து பணம் கொடுத்தாங்க. இது மாதிரி தான் அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. அன்றைக்கி வந்து முழுக்க அடிமையாக இருந்தார். இன்றைக்கி வந்து அடமானமே வச்சு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட வித்துப்பிட்டார் கட்சியை. அந்த நிலைமையில தான் வந்து அதிமுக வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது திமுக தேர்தல் அறிக்கைக்கு முன்பாகவே வந்து இவர் சொல்கிறாருன்னா அது எந்த லட்சத்தில் இருக்கும்? எப்படி கொடுக்க முடியும்? 2 லட்சக்கணக்கான கோடி ரூபாயில் வந்து எப்படி ஒரு வந்து பிரட்டி கொடுக்க முடியும்? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்புதா இல்லையா? அதாவது ஒரு கார்டுக்கு 1000 ரூபா அப்படின்னா 2,000 கோடி ரூபா வருது. ஒரு 2,35,00,000 கார்டுக்குன்னா 23,000 கோடி ரூபா வருது. அப்படின்னா 23,000 கோடி ரூபாய்க்கு எங்கே போவார் இவர்? உடனே பணத்துக்கு கேட்டால் வந்து வரியை உயர்த்தி நான் பணத்தை கொடுப்பேங்கிறாரு. அப்போ வந்து மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கி பணத்தை கொடுப்பேங்கிறாரு. அப்போ இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாமே. மக்கள்கிட்ட இருந்து பொழிந்து மக்களுக்கே நான் கொடுக்குறேன்னா எதுக்கு அது வேலை? அந்த வேலை
இப்போ திமுக ஒரு பணம் கொடுக்குதுன்னா அது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட விளைவு. அந்த 2 வருஷம் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுறாங்க, எவ்வளோ நமக்கு எப்படிலாம் நிர்வாகம் எப்படி இருக்குன்னு ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இயங்க ஆரம்பிக்கிறாங்க. இயங்க ஆரம்பித்ததுக்கு பிறகு பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்ததுக்கு பிறகு வந்து இன்றைக்கி வந்து நம்பர்ஸ் காமிக்கிறாங்க. இந்தியாவிலே வந்து ஒரு வளர்ச்சி விகிதம் மிக அதிகமாக டபுள் டிஜிட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவே சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவே 6.45 இருக்கும்போது 11.19 வந்து இது தமிழ்நாட்டை உடனே நிப்பாட்டியிருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர்னா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டினுடைய வருவாய் அந்த அளவுக்கு இருக்குது. மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒருத்தர் 20,000 ரூபாய்க்கு கடை வாங்கல தப்பு இல்லை, 70,000 கடை வாங்கல தப்பு இல்லை, 80,000 கடை வாங்கல தப்பு இல்லைங்கிறது தான் வந்து ஒரு பொருளாதார ஆலோசகர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதன் அடிப்படையில் நம்மளுடைய வருவாயை விட குறைந்த அளவு தான் நம்ம கடன் வாங்கியிருக்கோம். அதை இந்த கடன் எல்லாமே எங்கே கொண்டு போய் சேர்க்குறோம்? மருத்துவத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். குறிப்பாக வந்து பள்ளி கல்வி செலவுக்கு பண்ணுறோம், கட்டமைப்புக்கு பண்ணுறோம். இந்த மாதிரியான செலவுகளை பண்ணி அதன் மூலமாக தொழிற்சாலைகளுக்கு இப்போ இது மாதிரி செய்கிறோம். குறிப்பாக திறன் மேம்பாட்டு பயிற்சி போன்ற விஷயங்களுக்கு செய்கிறோம். இன்றைக்கி எல்லா நாடுகள்லையும் விளம்பரம் வந்திருக்கு. ஜேஇயில் வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் வந்து 488 பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அது நம்ம அவ்வளோ மார்க் வந்து அவ்வளோ இதில் வந்து முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து இது ஒரு அரசு பள்ளி மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள்னால் அரசு பள்ளி மாணவர்கள். நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்களா? நீங்கள் கடந்த ஆண்டுக்கோ அதுக்கு முன்பாகவோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ ரிசல்ட் வரும்போது தனியார் கோச்சிங் சென்டர் தான் விளம்பரம் வருவாங்க. இந்த தடவை அரசு கொடுத்துருக்கு. தமிழ்நாடு தனியார் கோச்சிங் சென்டர் போன வருஷம் வந்து வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுத்து பாருங்கள், அல்லது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேப்பர் எடுத்து பாருங்கள். அதில் வந்து அல்லது வேறு ஏதாவது ஒரு நாளிதழ் எடுத்து பாருங்கள். அதில் அவங்க வந்து தனியார் பயிற்சி நிறுவனங்கள் கொடுத்துருப்பாங்க. எங்கள்கிட்ட வந்து படித்த மாணவர்கள் இவ்வளோ பேர் படித்தாங்க, இவ்வளோ பேர் வந்து ஜேஇயில் வந்து முடிச்சிட்டாங்க, அப்படி செஷன் ஒன்று முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்க வருமானம் கொடுப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. நாங்கள் அரசு பள்ளி மாணவர்கள் இப்படி முடிச்சிருக்கோம், 488 பேர் வந்து ஜேஇக்கு உள்ளே போயிருக்காங்க. அதில் வந்து மாதிரி பள்ளி, அரசு பள்ளி, இவங்க முழுக்க அரசு பள்ளி மாணவர்கள் தான் வந்து அவர் பற்றிய ஃபோட்டோவோடு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டிருக்கு. இது வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் எங்கே ஏற்படும்? இப்போ இங்கே உங்களுடைய பொருளாதார ரீதியாக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பக்கம் 1,31,00,000 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் கூட வந்து விடுபட்டு போன பெண்களுக்கு பட்டியலில் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஆட்சி பொறுப்புக்கு மீண்டும் வரப்போகிறாங்க. வந்தாலும் இன்னும் அதிகம் பேருக்கு கொடுக்க தான் போகிறாங்க. ஆனாலும் கூட இவர்கள் வந்து எதில் முதலீடு செய்கிறாங்க? கடன் வாங்கி முதலீடு செய்வது எல்லாமே தன்னுடைய மக்கள் மீது முதலீடு செய்கிறார்கள். மக்கள் அதற்கான இதை வந்து பெற்றுத்தராங்க. இப்போ வந்து நீங்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியின் மூலமாக நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறீங்கன்னா அவங்க வேலைக்கு போய் ஈட்டக்கூடிய பணம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருது. இப்போ ஒரு வின்ஃபாஸ்ட் நிறுவனத்துக்கு போய் ஒரு வேலைக்கு ஒரு கேட்கும்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களே பயிற்சி அளித்து அங்கே வேலைக்கு அனுப்புகிறோம். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் திடீர்னு 25,000 மாதம் 30,000 சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் வருது. ஒரு 2,000 பேத்துக்கு வேலை கிடைக்குது, 500 பேத்துக்கு வேலை கிடைக்குது, 1000 பேத்துக்கு வேலை கிடைக்குதுன்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருவாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வரி வருவாய் பெருக்கி கொடுக்குது. இப்படியான ஒரு நிலைமையில தான் நம்ம தமிழ்நாடு இருக்கும்போது இவர் வந்து இந்த 10,000 கொடுப்பேன்னு சொல்லி அறிவிக்கிறதெல்லாம் வந்து அடிப்படையிலேயே வந்து அதாவது குறைந்தபட்சம் உள்ள அறிவுள்ளவர்களும் சொல்ல மாட்டாங்க. அதாவது அவர் சொல்கிறது செய்கிறாரு, முதலமைச்சர் ஒன்று பண்ணுறாருன்னா அதுக்கு வந்து எல்லாமே ஒரு திட்டம் போட்டு தான் பண்ணுறது. இது வந்து இந்த மே மாதம் வரைக்கும்கான தொகை என்பது ஏற்கனவே வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட தொகை தான். இந்த ஆட்சி காலம் வந்து முடிகிற வரைக்குமான ஒரு தொகை அது. அந்த 3,000 அதையும் கொடுத்தாச்சு. அப்போ அதுக்கு பிறகு வந்து என்ன அப்படிங்கிறது வந்து புதிய ஆட்சி வந்தாலும் கொடுத்துருவாங்க. அப்போ அது பிரச்சனை கிடையாது. இந்த 2,000 ரூபாய்ங்கிறது வந்து ஒரு கோடைக்கால சிறப்பு தொகை. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய திட்டமாக சமூக நல திட்டமாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை வந்து சிவி சண்முகம் கேவலப்படுத்துறாரு. இல்லை, அவர் பேசியிருக்கதும் ரொம்ப தப்பாக இருக்குது. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, பெண்கள் வந்து வெயில்ல கருப்பாயிட்டீங்க, அதனால உங்க அழகுக்கு வந்து வச்சுக்கோங்க. இது வந்து பெண்களை இழிவுபடுத்த அவர் பேச்ச நீங்க போடுங்க, பொதுமக்கள் வந்து புரிஞ்சுக்கட்டும். இது ஒரு 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 அமைச்சராக 2 முறை 3 முறை இருந்த ஒரு மனிதனோட பேசக்கூடிய பேச்சா என்னங்கிறத வந்து நீங்களே வந்து பொதுமக்கள் புரிஞ்சுக்கட்டும். இந்த வெயில் அடிக்குது இல்ல, இந்த வெயில் எல்லாம் நீங்க கருத்து சிறுத்து போயிட்டீங்கன்னா உங்க அழகெல்லாம் போயிடுச்சான். அதனால நீங்க என்ன பண்ணணும், இந்த 2,000 ரூபாய் எடுத்துட்டு நீ உங்க வீட்டுக்காரு, பிள்ளைங்க, மாமனாரு, மாமியாரு எல்லாரையும் கூட்டிட்டு இந்த 2,000 ரூபாயில நீ கொடைக்கானல் ஊட்டிக்கு போய் 10 நாள் தங்கி குழு 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 குழுன்னு இருக்கணுமா. அவர் சொல்லக்கூடிய சொற்களும் பெண்களை வைத்துக் கொண்டு பேசக்கூடிய பேச்சும் ஒரு தலைவருக்குரிய தகுதியா? அவர் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையின் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர், அவருக்கான எந்த தகுதியுமே இல்லாமல் அவர் பேசிட்டு இருக்காரு. இதை வந்து இவர்களுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் யாரும் கண்டிக்க போறதில்லை. தொடர்ந்து இது இப்போ மட்டும் இல்லை, நீதிமன்றமே கண்டிக்கிற அளவுக்கு தான் வந்து அவருடைய பேச்சு இருக்கிறது. அப்படிங்கிறது முதலமைச்சரை பற்றி பேசுவது, முதலமைச்சர் குடும்பத்தை பற்றி பேசுவது அப்படின்னு ஒரு அரசியலில் ஒரு தரம் தாழ்ந்த இடத்துல வந்து போய் நிற்கிறார். ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இப்போ வந்து அவர் பேசும்போது இந்த 2,000 ரூபாய் வந்து பேசுகிறாரு.
இதே எடப்பாடி பழனிசாமி தான் கேட்குறாரு சட்டமன்றத்தில், இந்த வருஷம் மட்டும் 2000 கொடுத்தீங்களே, வருஷம் கொடுப்பீங்களான்னு. மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் எழுந்து உடனே சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அதாவது எடப்பாடி வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டுவாருங்கிறது அது வரைக்கும் மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஒருவேளை இந்த வருஷம் மட்டும் தானான்னு சொல்லி எந்திரிச்சு சொல்லிட்டாங்க, இல்லை இந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்த ஆட்சி பொறுப்புக்கு வரப்போகிறது. வரும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த திட்டம் வந்து தொடரும். ஆண்டுதோறும் வந்து கோடை மாதத்தில் இந்த மாதிரி 2000 ரூபாய் வந்து நாங்கள் வழங்குவோம், கோடைக்கால சிறப்பு தொகையாக கொடுப்போம் அப்படின்னு. இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கொடைக்கானலில் போய் ரெஸ்ட் எடுங்க, கருப்பாயிட்டீங்க. அவர் சொல்கிற வேர்டிங்லாம் பாருங்களேன், அது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. இவங்க கொடுக்கக்கூடிய காசு எதுக்குன்னா, இவங்க வேலைக்கு போக முடியாது. ஒரு வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் வேலைக்கு ரொம்ப அதீதமாக கொடுமையாக இருக்குது. அன்றாட வேலையை போய் செய்ய முடியாது, கூலி வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து பார்த்திங்கன்னா வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் அதில் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப ஒரு நடுத்தர குடும்பம் நம்பி இருக்கக்கூடிய ஏழை பெண்கள், இவங்க தான் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர்கள் வந்து வேலைக்கு போக முடியாது, அதுக்கு தான் அந்த பணம் கொடுக்குறது. ஒரு வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வேலைக்கு போக முடியாது, இவர் ஏசி ரூமில் படுத்துருவார், ஏசி காரில் போவார், மற்றவங்களால போக முடியாது இல்லையா. அதெல்லாம் வந்து ஒரு தொகையாக கொடுக்கறது தான் வந்து இந்த பணங்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் பேசக்கூடிய ஆட்களாக அதிமுகவினர் இருக்காங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சாதான, அதாவது சிரிச்சாதான அடுத்த ஜோக்கு சொல்லுவீங்கிற மாதிரி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஜெயிச்சாதானா கேட்க போகிறீங்க, நான் என்ன வேணாலும் சொல்லுறேன்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு. அதாவது பொங்கலுக்கு வந்து நான் 1000 கொடுப்பேன், ஜெயிச்சோடனே 10,000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன் நான், ஆமாம் குலவிளக்கு திட்டம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இவங்க சொல்கிறாரு, இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காரு ஒரு திட்டம், அதாவது வந்து +2 படித்த மாணவர்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாயும், அதாவது படித்துட்டு வேலை இல்லாமல் பதிவு செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பட்டதாரி மாணவர் இவங்களுக்கு வந்து படித்துட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு காத்திருக்கவங்களுக்கு வந்து மாதம் 2000 ரூபாயும். 2001 அதிமுக தேர்தல் அறிக்கையில் 300 ரூபா தரம்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி ஒரு விஷயத்தை. இப்போ அந்த 300 ரூபா தான் இப்போ 2000 மாறி இருக்கு. படித்து விட்டு வேலைக்கு பதிந்திருக்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 300 ரூபா கொடுப்போம்னு சொல்லி இப்போ 2001 ஜெயலலிதா சொன்னாங்க, தரலை. 2011 சொன்னாங்க மாதந்தோறும் 600 ரூபாயோ 500 ரூபாய் தரோம்னாங்க, தரலை. 2016 ஜெயிச்சாங்க, இல்லை அப்பயும் தரல. இப்ப ஜெயிக்க போறதே இல்ல. இப்ப இவங்க மேனிஃபெஸ்டோவை இவங்களே காப்பி பண்றாங்கன்ற மாதிரி தான் அப்ப சொன்னது அப்படியே அதாவது செய்யாத திட்டங்கள். இப்ப வந்து ஸ்கூட்டி கொடுத்தோம் பெண்களுக்கு, மானிய விலையில ஸ்கூட்டி கொடுத்தோம், இலவச ஸ்கூட்டி கொடுத்தோம்னு சொல்றாங்கல்ல. ஆர்டிஐ போட்டு எடுத்தா 3 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு எவ்வளோ, 2.35 2.35 லட்சம் கார்டில் வெறும் 3 லட்சம் பேர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அதிமுக உறுப்பினர்களாக அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு எடுத்திருக்காங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கலாம். மீதி என்னாச்சு, கொடுக்கவே இல்லை. அப்போ இவர்களுடைய திட்டங்களாக நாங்கள் செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோன்னு சொல்லி பேசுகிறாருல்ல. எவ்வளோ பேருக்கு கொடுத்தாரு, நான் ஸ்கூட்டி கொடுத்தேன்னு பேசுகிறாரு. ஸ்கூட்டி கொடுக்குறது எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க நீங்கள்? 30,000 பேருக்கு கொடுத்துருக்கீங்க. ஆர்டிஐ போட்டு வாங்கினா அவ்வளோதான் வருது லிஸ்ட்டு. அப்போ நீங்கள் இந்த 3,30,000 பேர் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் குடும்பத்துக்கு நீங்கள் வந்து வண்டி அரசு பணத்தை எடுத்து நீங்கள் வந்து வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க. இப்போ இவர்களுடைய வாக்குறுதிகளும் இவர்களுடைய பேச்சும் வந்து அதாவது தண்ணியில் கூட எழுதுறேன், அது மாதிரி தான். தண்ணியில் எழுதுனா கூட நிற்கும், காற்றுல எழுதுகிற மாதிரி தான். அதில் உடனே சொல்கிறாரு பாருங்க, அவருக்கு கோவம் வருது. பத்திரிகையாளர்கள் கேட்டால் அவருக்கு வந்து கோவம் வருது. திரும்ப வந்து எப்படி சார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால் அதில் தான் இருக்குல்ல பாருங்க அப்படிங்கிறாரு. கடைசியில் வந்து லாக் பண்ணிட்டாங்க. உடனே அங்கே வரி வருவாயை உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னா, வரி வருவாயை உயர்த்துறது என்ன, மக்கள்கிட்ட வரியை வாங்குறது. இப்போ மக்களை புரிஞ்சு தான் காசு கொடுப்பீங்கன்னா அந்த காசு எதுக்கு? சார் இப்போ சசிகலா அவங்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு புதிய நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது அவங்க ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. பட் இப்போ இருக்கும்போதே அவங்க வந்து ஆல் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி தானே சார் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு புது கட்சியை வந்து அவங்க ஓப்பன் பண்ணி, அதாவது அதிமுகல இன்னொரு பிரிவு அப்படின்ற மாதிரி வேலைக்கா? இல்லை, சசிகலாவுக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு தெரியலைங்க. சசிகலாவுக்கு வந்து அவங்க கூட வந்து தொண்டர்களோ ஏற்கனவே அதிமுகவில் இருந்த பொறுப்பாளர்களோ கூட யாரும் இல்லை. அவங்க பேசும்போது ஒருத்தவங்க எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க, அவங்களே கூட வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அதுதான் சசிகலா பேசக்கூடியவர்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களே இப்போ இல்லை. இன்னொன்று, சசிகலாவினுடைய நோக்கம் என்ன? வெளிப்படையாக வந்து பாஜக தன்னை வந்து சிறையில் அந்த வழக்கை வந்து அவ்வளோ நாள் கிடப்பில் இருந்த வழக்கை ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு என்றைக்கு வந்து ஓபிஎஸ் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்கிட்டு சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கு திட்டமிடுறாங்கன்னு சொல்லும் பொழுது உடனடியாக அந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறது. அவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்த வழக்கு பட்டியலிடப்படுகிறது. சசிகலாவை வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்லி அதிமுக உறுப்பினர்கள் கையெழுத்து போட்ட கடிதத்தை வாங்காமல்
மகாராஷ்டிராவில் போய் உட்காந்துக்கிட்டாரு ஆளுநர், வரவே இல்லை. அதுக்குள்ளேயும் வந்து தீர்ப்பு பட்டியலிடப்பட்டு தீர்ப்பு வந்துடுது. சசிகலாவுக்கு 4 ஆண்டு சிறைன்னு ஜெயில் வந்துடுது. ஒரு வாரத்தை அந்த சிறைக்கு போகிறதுக்கான கால டைம் கொடுத்துட்டாங்க. உடனடியாக கோயம்புத்தூரில் அழைத்துட்டு போய் வச்சு இவங்க வந்து புதிதாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கையில் கொடுத்துட்டு போனாங்க. இதுதான் வந்து உண்மை. அதற்கு பிறகு என்ன நடந்தது? ஊழல், ஜெயலலிதா செய்த ஊழலுக்கு உடந்தையாக இருந்தார். ஜெயலலிதா ஊழல் செய்வதற்கான முழுக்க முழுக்க எல்லாமாக இருந்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி A2 இவங்க, சாரி C1 C2 கன்விக்டடு. ஏன்னா அக்யூஸ்டு, குற்றம் சாட்டப்பட்டவர் கிடையாது, குற்றம் இழைத்தவர். C1 யாரு? ஜெயலலிதா. இன்னைக்கு அவங்க பிறந்த நாள் வேற. அந்த அம்மா வந்து குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு C2 சசிகலாவுக்கு வந்து 4 ஆண்டு சிறை அனுப்புகிறாங்க. சிறையில் இருக்கிறாங்க இல்லையா? சிறையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நடந்த எடப்பாடியினுடைய ஆட்சி காலம் என்பது பாஜகவினுடைய ஆட்சி காலம் தான். அப்போ அந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் இவங்க வந்து வெளியில் வராங்க இல்லையா? 4 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சசிகலா வெளியில் வராங்க. வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க? வந்து வெளியில் வந்து என்ன பண்ணாங்க? கட்சிக்காக என்ன பண்ணாங்க? இப்போ பாஜகவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணலை. அவருக்கு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கேஸை போட்டாங்க. இடியை வச்சு போயஸ்காரனை கட்டுற பில்டிங்கை வந்து நோட்டீஸ் ஓட்டிட்டு போனாங்க இடி. இது வந்து நீங்கள் ரூபாய் மதிப்பிழப்பு காலத்தில் நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து மாற்றி வச்சுருக்கீங்க, அதுக்கு அதில் வந்து சம்பாரிச்சதில் தான் இந்த கட்டணம் கட்டுறீங்கன்னு சொல்லி சீல் வச்சாங்க. உடனே இவங்க வந்து பிஜேபிக்கு சார்பாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டு இப்போ அந்த வீட்டிலே குடி போயிட்டாங்க. சசிகலா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து பேசணும். திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரே ஒரு வேலை மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது. மற்றபடி வந்து திமுகவுக்கு எதிராக பேசுறதுன்னா அதிமுகவிலே பல பிரிவுகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது பொருட்டு கிடையாது. சசிகலாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அரசியல், அவங்களுக்கு என்ன அரசியல் இருக்குது? அவங்க ஜெயலலிதாவுக்கு துணையாக இருந்தாங்க, ஜெயலலிதாவுக்கு திரைமறைவில் இருந்து கொண்டு ஒரு லாபியிஸ்டாக இருந்தாங்க. அது போக வந்து ஜெயலலிதாவின் மூலமாக முன்னாடி வைத்து ஜெயலலிதா பேரை சொல்லி ஒரு கொள்ளையடிக்க ஒரு கும்பலை வளைத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அவுட் ஆஃப் ஃபீல்டு. அதனால் இது வந்து ஒரு கேள்வியாகவே கேட்டு இன்றைக்கி இந்த கடைசியில் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போன கதையை போகாமல் மிஸ் ஆன கதையை தான் பேச வேண்டியது இருக்குது. தாவேகா தலைவர் அவருடைய ஸ்பீச் டம்மி பீஸா கேள்வி கேட்டுட்டீங்க. சசிகலா, தாவேகா இந்த நாள் டம்மியான நாள்ன்ற மாதிரி, டம்மி பீஸ்கள் பற்றி பேசக்கூடிய நாள்ன்ற மாதிரி இதுலதான் நடக்குது சார். அது என்ன சொல்றதே தெரியல. இப்படிதான் இருக்குது அரசியல் களம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ அவருக்கு ஓட்டு கேட்கிற அந்த விதம், அதாவது அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் தான் வந்து தற்குறிகளா இருக்காங்க அப்படின்னா தலைவனுமா அப்படின்ற மாதிரி. அதாவது நீங்க வந்து ஓட்டு போடுங்க, நான் உங்க வீட்டுக்கு வரேன், கிராமத்துக்கு வரேன். நகரத்திற்கு சிட்டிலேயே வந்து ஆள் வெளியில வர காணும், எப்படி இவர் வந்து கிராமத்துக்கு போய் பார்க்க போறாரு மக்கள் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் அவர் எவ்ரி டைம் என்ன பேசினாலுமே சர்ச்சைக்குரிய பேசுகளாக தான் வந்து இருக்கு. அது என்ன சார், அவர் வந்து என்டிஏக்கும் தமிழ்நாட்டுக்கும் வந்து போட்டி கிடையாது, நான் தான் சொல்றேன்ல எனக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டி, நீ மட்டும் தான்ப்பா சொல்ற, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பான்ற மாதிரி தான். பசங்க படத்துல அந்த 2 குடும்பம் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன பையன் வருவான் தெரியுமா, வந்து நான் தான் அவனை அடிச்சுட்டேன்லன்னு, அது அந்த காட்சி தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது திமுக தலைமை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவர்களுடைய நோக்கம், அவர்களுடைய இதெல்லாம் வந்து தெளிவாக வந்து முதலமைச்சர், திமுக தலைவர் தெளிவாக சொல்கிறாரு, என்டிஏக்கும் திமுகவுக்கும் தான் வந்து, திமுக கூட்டணிக்கும் தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போட்டி. அப்படின்னா என்டிஏனா என்ன காரணம்? ஏன் என்டிஏவை மார்க் பண்ணுறாரு? எடப்பாடியே என்டிஏ கூட்டணிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியே என்டிஏ கூட்டணின்னு பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு இவர் எதுக்கு வந்து அதனுடைய விஷயத்தை வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தணும். அப்போ வந்து என்டிஏ தான் இங்கே நிற்கிது. இங்கே அதிமுக திமுக கிடையாது, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கிடையாது. மோடி தலைமையிலான அமித்ஷா தலைமையிலான பாஜகவினுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே வந்து எதிராக நமக்கு திமுக எதிராக நீங்கள் களத்தில் இறங்கியிருக்காங்க. என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணிக்கு தான் இங்கே வந்து போட்டி. அது வந்து ரொம்ப தெளிவாக நம்ம வந்து ஒரு காயின் பண்ண வேண்டிய விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் நம்ம நடக்கக்கூடிய தேர்தல் 2026 தேர்தல் என்பது என்டிஏவுக்கும் திமுகவுக்குமான போட்டி, நீதிக்கும் அநீதிக்குமான போட்டி அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். நீதி திமுகவின் பக்கம் இருக்குது, அநீதி வந்து என்டிஏவின் பக்கம் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு எளிய உதாரணம் சொல்கிறேன். ஏன் என்டிஏவை நாம் வந்து வெறுக்கிறோம், ஏன் என்டிஏ வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வருது. அங்கே வந்து ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி பீப் சாப்பிட வைக்கிற மாதிரி வந்து ஒரு காட்சி வருது. அதை வந்து ஒட்டுமொத்த கேரள மக்களும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு எதிர்வினையாக தானாக போய் கடைக்கு போய் ரீல்ஸ் போடுறாங்க. கடைக்கு போய் பீஃப் வாங்கிட்டு வந்து பிடித்த மாதிரி வந்து பீஃப் உலர்த்தியது, பீஃப் ரோஸ்ட்டு என்னென்னமோ செஞ்சு நம்ம வயிற்றுலாம் கொட்டிக்கிட்டு சாப்பிட்டு காமிச்சு எல்லாம் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு எதிர்வினையாக நடக்கும்போது உடனே வந்து சங்கியல் தரப்பில் வந்து இதை வந்து ஒரு முஸ்லீம் வந்து போய் போர்க்கு கடையில் வாங்கி சாப்பிட சொல்லு அப்படின்னு சொல்லி எதிர்கேள்வி நான் ரொம்ப டெக்னிக்கலாக கேட்குறேன். இது வந்து எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அதாவது ஒரு உணவு பழக்கம் என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட உணவுன்னு அவங்க மதத்தில் வந்து எல்லா உணவும் சாப்பிட்லாம், போருக்கு மட்டும் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க.
நீ என்ன சொல்ற, எந்த நான்வெஜ்ஜுமே சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு பீகாரினுடைய துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, பள்ளிக்கூடங்கள் அருகில வந்து மீன் கடை எதுவுமே இருக்கு. மீன் என்னங்க பண்ணுச்சு? இல்ல நான் அதை பார்த்து சந்திச்சு, இப்போ பள்ளிக்கூடம் பக்கத்துல இருக்குன்னா இந்த பசங்களுக்கு வந்து போக வரதுக்கு இடைஞ்சலா இருக்கு, சத்தமா இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. இல்ல ஒரு உணவு பண்டத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குது? ஏதோ புனித நாம வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, நான் வந்து அடுத்து 2031க்குள்ள வந்து சத்துணவுல வந்து பிராய்லர் சிக்கனை கொண்டு வந்துடணுமேன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம முட்டை கொடுத்துட்டு இருக்கோம். முட்டை புரோட்டீனு, கால்சியம் எல்லாமே அங்கே இருக்குது. அதுக்கு தேவையான ஒரு குழந்தைகள் வளர்வதற்கு தேவையான உணவுப் பொருளாக இருக்குது. கூடுதலாக புரோட்டீன் கொடுக்கணும், ஏன்னா அதிகமாக விளையாடணும், படிக்கணும், எல்லாத்துக்கும் தேவையான உணவு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் உற்பத்தி பண்ணுறது ரொம்ப எளிதாக இருக்கிறது. பிராய்லர் உற்பத்தி என்பது எளிதாக இருக்கிறது. அதை வந்து அரசு பள்ளிகள் கூடங்களில் வந்து டெய்லி ஒரு லெக் பீஸ் கொடுக்கறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம அதை யோசிக்கணும். அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா சீனாவில் பார்க்குறோம், சீனாவில் உணவு வந்து மதிய உணவு கொடுக்கும்போது ஒரு கப்பு ரைஸ் கொடுக்குறாங்க, ஒரு கப்பு காய்கறி கொடுக்குறாங்க, ஒரு கப்பு வந்து மீட் கொடுக்குறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரியான சங்கிகளுடைய சனாதன பிரச்சனைகளோ வர்ணாசிரம கொடுமைகளோ எதுவுமே இல்லாத காரணத்தினால எல்லா வகை கறியும் சாப்பிட்றேன். அவன் அங்கே எந்த கறியும் தட்டில் எதையுமே ஒரு ஒதுக்கி வைக்கிறது இல்லை, எல்லா கறியும் அங்கே இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் அவர்கள் வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் என்னைக்கு இப்படி பண்ண போகிறோம், தமிழ்நாட்டில் எப்படி வந்து நம்மளுடைய பிள்ளைகள் தட்டில் வந்து கோழிக்கறி இருக்க போகுது, சிறைக்கதிகள் கூட கோழிக்கறி வழங்க முடியாது. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முட்டைக்கு கொடுக்குறோம், முட்டையோடு சேர்த்து வந்து என்னைக்கு வந்து சிக்கன் வழங்க போகிறோம். அதன் காரணமாக பிள்ளைகள் எப்படி ஆரோக்கியமாக வளரப்போகுது நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இவங்க ஸ்கூல் பக்கத்திலே வந்து கடை வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். யார்? என்டிஏ, மோடி தலைமையிலான பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி வந்து என்ன சொல்லுது, அங்கே பீகார் ஆட்சி பண்ணக்கூடிய அதனுடைய துணை முதலமைச்சர் பாஜக சேர்ந்தவர் பிராய்லர் கோழிக்கறி கடை கூட வைக்கக்கூடாது, மீன் கடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய, அதாவது நம்மளுடைய தட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. நம்ம தட்டில் என்ன இருக்கணும்னு நம்ம தான் முடிவு பண்ணுமே தவிர எவனோ வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து முதலமைச்சர் சொல்றாரு, என்டிஏ தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லுவதற்கான காரணம் தான். சம்பந்தமே இல்லாமல் 2 பேருக்கு மட்டும் தான் போட்டி, மற்றவங்களுக்குலாம் ஈரல் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ நம்ம பேசும்போது கூட நம்ம ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி விமர்சனம் பண்ணுறோம், ஒரு பீகாரில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருக்குன்னு விமர்சனம் பண்ணுறோம். நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் கூறு கூட ஒரு கட்சியை நடத்தக்கூடிய தலைவருக்கு இல்லைங்கிறது தான் வந்து ஒரு செய்தியாக இங்கே இருக்குது. மக்களை வந்து சுட்டுவிட்டு டிவியில் பார்த்தேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அடியாளாக இருக்கிறார். அதனுடைய தலைவராக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு கூட முதலமைச்சர் அதை பற்றி வருத்தம் தெரிவிக்காமல் இன்றைக்கி வந்து பிரதமராக இருக்கார். அவருடைய தலைமையிலான கட்சி தான் இன்றைக்கி என்டிஏ கட்சி. இவர்களுக்கு இந்த 2 தரப்பு தான் இங்கே மோதிக்கிட்டு இருக்கும்போது சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கணும், யார் வந்து இங்கே வந்து ஆட்சி பொறுப்பு வரணும். ரம்ஜானுக்கு வந்து சிறுபான்மையினருக்கு பரிசு கொடுக்குற மாதிரியான ஒரு நியூஸுமே வந்து சொல்லிட்டாங்களே சார். அவங்களுடைய அந்த 5% இடஒதுக்கீடு வந்து மகாராஷ்டிராலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அங்கே ஒன்று பண்ணாங்கன்னா அடுத்து பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களுமே வந்து 1 by 1 அதை கொண்டு வருது. ஆமாங்க, கரெக்டாக அவங்க வந்து முதல் நாள் வந்து பண்ணுறாங்க. இந்த அறிவிப்பே ஒரு கல்வியில கூட நீ வரக்கூடாதுங்கிறது இருக்குல்ல, வேலை வாய்ப்புல நீ பறிக்கிற, சரி சாப்பாட்டுல கை வைக்கிறீங்க, சோ கல்வியிலேயே வந்து நீ உனக்கு வந்து ஒரு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதில் நான் மறுக்கிறேன் அப்படின்னா நாங்கள் அதை இன்னும் தமிழ்நாட்டில் வந்து அதை வந்து ரொம்ப தெளிவாக பல்வேறு ஆய்வுகள் மூலமாக நம்ம எடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் வந்து எந்த தரப்பெல்லாம் கல்வியில் பின்தங்கி இருக்காங்களோ அவங்களாம் வந்து உடனடியாக கொண்டு வரதுக்கான வேலையை வந்து பள்ளிக்கல்வியிலேருந்து ஆரம்பித்து உயர்கல்வி வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் தான் இங்கே வந்து போட்டி அப்படிங்கிறது தான் வந்து கள நிலவரம். அப்போ மக்கள் வந்து யார் பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நிற்கிறாங்க. பெண்கள் வந்து பெரும்பகுதி கிட்டத்தட்ட 99 விழுக்காடு பெண்கள் வந்து அவர் பின்னாடி தான் நிற்கிறாங்கிறது தான் உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுகவினுடைய நிர்வாகிகள் சந்திப்பே மாநாடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இளைஞரணி சந்திப்பு இப்போ கோவையில் நடந்தது, அது பார்த்திங்கன்னா மாநாடு மாதிரி நடக்குது. ஒரு நிர்வாகிகள் சந்திப்பே மாநாடு மாதிரி நடத்துகிற அளவுக்கு ஒரு வலுவான கட்சியாக எந்த அசம்பாதமும் இல்லாமல் ப்ராப்பரான ஒரு 1 லட்சம் பேர் கூடுற இடத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. 5000 பேர்த்து கூட்டிகிட்டு சேலத்தில் வந்து ஒருத்தரை வந்து மாநாடு கொண்டு விட்டாங்க. 4000 பேர் கூடக்கூடிய கூட்டம்னு சொல்லி கூட்டிகிட்டு நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அலம்பல் பண்ணாங்கன்னு தெரியும். 1 லட்சம் பேர் கூடினாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. கிளீனாக ஒரு சீன இராணுவம் எப்படி இயங்குமோ அது மாதிரி வந்து திமுகவுடைய இளைஞர் இயங்கிட்டு இருக்குது. அவ்வளோ ப்ராப்பராக வந்து உட்காந்து கரெக்டாக நிகழ்ச்சியை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் தான் வந்து யாரோ எவரோ பேசுகிறதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லை. உண்மையாலுமே இங்கே 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஒன்று திமுக, இன்னொன்று என்டிஏ. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.